தலைவர் என்னாச்சு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாணிக்கண்ணே, வாங்க வாங்க. 2 பஸ் பிடிச்சிருக்கீங்களாம்ல? ஆமா அண்ணாச்சி, பஸ்ஸு காண மடக்கி ஆட்கள் நல்லா ஃப்ரீயாக வரட்டும்னு 2 பஸ் பிடிச்சாச்சு. ஏன் மாவா இந்த பஸ்ல இருக்கா? இந்த பஸ்ஸில் தான் இருக்கா மீனாட்சி அக்கா? அப்படியா அண்ணாச்சி? சம்மந்தி அம்மா எல்லாரும் இங்கே தான் இருக்காங்களோ? இல்லைக்கா, உங்கள் மகளும் மருமகனும் மட்டும்தான் இந்த பஸ்ஸில் இருக்காங்க. சம்மந்தி அம்மா அந்த பஸ்ஸில் இருக்காங்க. அப்படியா? அவங்க கூட இருக்கிறதான மரியாதை. நாங்கள் அப்போ அந்த பஸ்ஸுக்கே போகிறோம். என்ன மீனாட்சி, நம்ம மாவ கூட இருக்க வேண்டாமா? இல்லைங்க, பிள்ளைய நாளை காலையில் பார்த்துக்கிடுவோம் சரியா? இப்போ போய் நம்ம சம்மந்தி கூட தான் இருக்கணும். பிறகு ஏதாவது சொல்லுவாங்க. என்ன சொல்லிட போறாங்க? பிள்ளைய பார்த்தோன்னே பிள்ளை கூடயே ஒட்டிக்கிட்டு போயிட்டாங்க, நம்ம இருக்கிறதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையோ அப்படி இப்படின்னு எந்த பேச்சு வந்துடக்கூடாது பார்த்தீங்களா? அதனால நம்ம அவங்க கூடயே போய் இருப்போம். சரி, பிள்ளைய பார்த்து சொல்லிட்டு போயிருவோமே. சொன்னா உங்க மாவ விட மாட்டா. இங்கேயே கிடையாம்பா, புரோட்டா வாங்கிட்டு வா, அது இதும்பா. ராத்திரி போல் அதெல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது. மாசமா இருக்கால, பேசாம இருங்க. என் பிள்ளைக்கு ஒரு புரோட்டா கூட வாங்கி கொடுக்க முடியாத பாவி ஆயிட்டனே நானு. ஏ அப்பா, உடனே ஆரம்பிச்சிட்டாரே. மாணிக்கண்ணே, நீங்கள் போய் உங்கள் சம்மந்தி கூட இருக்கிறது தான் சரி. மீனாட்சி அக்கா சரியாதுன்னு சொல்லுதாங்க. நீங்கள் அந்த பஸ்ஸுக்கு போங்க, அங்கே தான் கூட்டம் குறையா இருக்குது, நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நீங்களும் பேசாமல் இருக்கலாம். இப்ப கண்ணை தொடச்சிட்டு வர போறீரா இல்லையா? வாரேன் வாரேன், போ. தலைவர் அண்ணாச்சி, நீங்க எந்த பஸ்ல வருவீங்களோ? இல்லைக்கா, நான் இந்த பஸ்ஸில் வருவேன். இங்கே நிறைய சின்ன பிள்ளைகள்லாம் இருக்குது, இதுகளை பொறுப்பாக பார்த்துக்கிடணும்ல. அதனால நான் தான் இந்த பஸ்ஸில் வருவேன். அந்த பஸ்ஸில் ஆரஞ்சு மண்டையை வருவான். அப்படியா அண்ணாச்சி? ரொம்ப சந்தோஷம். சரிக்கா, போய் அங்கே போய் உட்காருங்க. பஸ்ஸு கிளம்ப நேரம் ஆயிட்டு பார்த்தீங்களா? மீனாட்சி, சீக்கிரமா போய் இடம் முடிப்போம். ஒன்று கண்ணீர் வடிப்பாரு, இல்லைன்னா ஓடுவாரு. எப்பா, பாட்டிங்கெல்லாம் எவ்வளோ பந்தாவா வராங்க. என்ன தலைவரே, நல்லா இருக்கீரா? நான் தலைவரா? ரொம்ப சந்தோஷமா இருக்கே. நீங்களாவது என்னைய தலைவர்னு சொன்னீங்களே. குரலை கேட்ட தலைவர் குரல் மாதிரியே இல்லையே பூ. நீ யாரு? என்னது, தலைவர் மாதிரி தெரியலையா? அப்ப நான் தலைவர் இல்லையா? எப்பா, மீன் குட்டிக்கு ராத்திரி கண்ணு தெரியாதுல்ல, மறந்துட்டியோ? ஆமா தாத்தா, மறந்தே போயிட்டேன். பாட்டி, நான் ஆரஞ்சு மண்டையன். அப்படியா பூ? செல்லத்தாய் மவனா நீ? ஆமா பாட்டி, நான் தான். என்ன பூ, நீ பஸ்ஸுக்கிட்ட நிக்க, அப்ப நீ தான் வந்து தலைவர் ஆயிட்டியோ இப்போ? வயிற்றுச்சல கிளப்பாதீங்க பாட்டி, பேசாம ஏறி போய் உட்காருங்க. கோவப்படாதப்பா, ஏதோ அறியாத பிள்ளை தெரியாம பேசிட்டா. இவங்க அறியாத பிள்ளையா? சரி விடுங்க, பாட்டி தானே. நாங்க எந்த பஸ்லப்பா உட்காரணும்? 2 பஸ் நிக்கி. எதுல வேணாலும் உட்காரலாம் பாட்டி, உங்களுக்கு எங்க உட்காரணும்னு தோணுதோ அங்க போய் உட்காருங்க. அப்படியெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. மங்கம்மா எந்த பஸ்ல இருக்காளோ அங்கதான் நான் காலை வைப்பேன். வேற பஸ்ல நான் ஏற மாட்டேன். அதான் சொல்லிட்டாருல்ல, காதல் மண்ணே, மங்கம்மா இருக்கிற பஸ்லயே ஏத்தி விடு. அவங்களாம் அந்த பஸ்ல இருக்காங்க, தலைவர் இருக்காருல்ல, அங்க போங்க. மங்கம்மா அந்த பஸ்ல இருக்காளா? சரி சரி, போவோம். ராத்திரி பூரா உட்காந்து மங்கம்மா கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். பட்டு, நம்ம வேற பஸ்ஸுக்கா போகணும்? ஆமா மீனுக்குட்டி, அந்த பஸ்ல போவோம். சரி நடங்க பூ, சீக்கிரம் போய் பஸ்ஸில் ஏறுங்க. மங்கம்மா மங்கம்மா நில்லு நில்லு நில்லு, மங்கம்மா மங்கம்மா சொல்லு சொல்லு சொல்லு. இந்த தாத்தா மங்கம்மா மங்கம்மான்ட்டு பின்னாடியே அலையுதாரு. இந்த பாட்டியும் சும்மா இருக்காங்க. என்ன கதை நடக்குன்னு ஒன்றும் புரிய மாட்டேக்கே. மங்கம்மா சாப்பிட்டாளான்னு தெரியல. இல்லைன்னா 4 இட்லி இல்லைன்னா புரோட்டா ஏதாட்டு பார்சல்ல வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். நீர் வாங்கிட்டு போய் கொடுத்தா மட்டும் அவ வாங்கி அப்படியே தின்றவா போறா? தூக்கி போட்டு உன்னைய மிதிக்க தான் போறா. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல. ஆமா, இது மனித காதல் கிடையாது, பல்லு இல்லாத பொக்கவாய் காதல். ஐயோ பொக்கவாய் தாத்தா, என்னாச்சு? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். எனக்கு உங்க 2 பேரையும் பத்தி நல்லா தெரியாதா? நீங்க 2 பேரும் சின்ன பிள்ளையில இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. நான் சொன்னது தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. என்ன தாத்தா மூஞ்சி ஒரு மாதிரி போகுது, பாட்டி என்னடான்னா மன்னிப்பு கேட்காக. ஏங்க என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன். அது ஒண்ணு இல்ல பட்டு. ராத்திரி சொல்ல சொல்ல கேட்காம கோழிக்கறியை கொண்டு வந்து கொடுத்தல்ல, அது எலும்பா இருந்துச்சு. திங்கவே முடியாம கஷ்டப்பட்டு தின்னுட்டு வந்தோம்ல, ஏதோ எலும்பு போய் தொண்டைக்குள்ள மாட்டிக்கிட்டு போல. அது கொஞ்சம் பேச முடியல, கஷ்டமா இருக்கு.
நான் வேற மங்கம்மாக்கு ராத்திரி பூரா பாட்டு பாடி காட்டலான்னு நினைச்சேன். பாட முடியாது போலயே. அதான் ரொம்ப கவலையா இருக்கு பட்டு. மாப்பிள்ள பிரியா, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. ஏங்க நம்மளாம் எந்த பஸ்ஸில் உட்காரணும்? ராணி, நம்ம 2 பேரும் இந்த பஸ்ஸு, பிள்ளைகள் எல்லாம் அந்த பஸ்ஸில் உட்காந்துக்கிடட்டும். என்னத்துக்கு? பிள்ளைகளும் நம்ம கூட வர வேண்டியதானே? இந்த பஸ் ஒரே கூட்டமாக கிடக்கு ராணி. அந்த பஸ்ஸு தான் நல்ல ஃப்ரீயாக இருக்கு. அதுக்கு தான் அங்கே போக சொல்லுதேன். அப்போ நானும் அந்த பஸ்ஸுக்கு போயிருட்டா? வேண்டாம் ராணி, அப்படி செய்யக்கூடாது. பிறகு எல்லாரும் சொல்லுவாங்க, தலைவர் அவர் குடும்பத்தை மட்டும் தனியாக கவனிக்காரு, அது அவருக்கு மட்டும் தனியாக பஸ் பிடிச்சிருக்காரு, அப்படி இப்படின்னு ஏதாட்டும் ஒன்று சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நம்ம 2 பேரும் இங்கே இருப்போம், பிள்ளைகள் அங்கே இருக்கட்டும். அதான் விஜய் கூட இருக்கான்ல, பார்த்துக்கிடுவான். நந்தினி எந்த பஸ்ல இருக்கான்னு தெரியலையே. இவர் வேற அந்த பஸ்ஸுக்கு போக சொல்லுதாரு. நான் எதை செஞ்சாலும் திட்டம் போட்டு தானே செய்வேன். இளிச்சக்கா மகளும் இந்த பஸ்ஸில் இருக்காங்க. இந்த பையன் வேற அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்புறம் ஏதாட்டும் பிரச்சனை பண்ணி விட்டுறக்கூடாது. அந்த பிள்ளை படித்து முடிக்கிற வரைக்கும் அவள் பக்கமே இவன் போகக்கூடாது. அதனால இவனை தனியாக பிரித்து தான் வைக்கணும். அதுக்கு தான் அந்த பஸ்ஸுக்கு அனுப்புதேன். இப்போ நாங்க அந்த பஸ்ஸுக்கா போகணும்? ஆமாம்மா, அந்த பஸ்ஸுக்கு போங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க? எல்லாம் அங்கே தான் இருக்காங்கம்மா, போ. சரிப்பா, போறேன். கார்த்தி வா, நம்ம போவோம். மாப்பிள்ளை, நீங்கள் சொன்ன மாதிரியே தனியாக பஸ்ஸில் போட்டுட்டேன். அங்கே போய் உட்காந்துக்கோங்க. ரொம்ப நன்றி மாமா. இந்த கூட்டத்தோட வந்தா பிரியா அவங்க கூட தான் பேசிக்கிட்டு வருவா. என்கிட்ட பேசவே மாட்டா. அதனாலதான் அந்த பஸ்ல போட சொன்னேன். புரியுது மாப்பிள்ளை, புரியுது. சரி போங்க, நீங்கள் பிரியா கூட போய் பேசிக்கிட்டு இருங்க. நான் விஜயும் சேர்த்து அனுப்பி வைக்கேன். ஆட்டு மாமா, நாங்க போறோம். இப்ப நந்தினி எந்த பஸ்ல இருக்காப்பா? நான் அந்த பஸ்ல தான் வருவேன். போல, அந்த பஸ்ஸில் தான் இருக்கா. போய் உட்காரு போ. உன் தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரும் அங்கே இருக்காங்க. உனக்கு இங்கே என்ன வேலை? அங்கே போய் உட்காரு. இவர் சொல்றத பார்த்தா ஒன்றும் சரியில்லையே. நந்தினி ஒருவேளை இந்த பஸ்ஸுக்குள்ள இருப்பாளோ? என்னல பார்த்துக்கிட்டு இருக்க? போ. விரட்டி விடாதீங்க, போறேன். பேக்கெல்லாம் டிக்கியில் வச்சிருங்க. வைக்கேன். இந்த பிள்ளைகள் பின்னாடி அலையிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கே. அடுத்து யார் வாரான்னு பார்ப்போம். என்ன சில்பாக்கா, நீங்களும் இந்த வருஷம் எங்க கூட டூருக்கு வரீங்களோ? ஆமால ஆரஞ்சு மண்டையா, நானும் வாரேன். இந்த தீவெட்டி தலையனையும் கூட்டு வாரேன். என்ன செய்ய, இவனை வீட்டுல போட்டு வர முடியாது. வீட்டுல இருக்கிற சேரு டேபிள் எல்லாத்தையும் தின்றுவான். அதனாலதான் கையிலே பிடிச்சிட்டு வந்துட்டேன். பாவம்க்கா, நீங்க இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபடுதீங்க? உனக்கு அது புரியுது. சரிக்கா, எந்த பஸ்ல வர போறீங்க? என்னல இப்படி கேட்க? டூருக்கு போற பஸ்ல தான் வர போறேன். டவுன் பஸ்லயா வர முடியும்? இல்லக்கா, 2 பஸ் பிடிச்சிருக்குக்கா. நீங்க எந்த பஸ்ல வர போறீங்கன்னு கேட்டேன். ஆஹா, 2 பஸ் பிடிச்சிருக்கா? அப்பனா ரொம்ப நல்லது. இவனை ஒரு பஸ்ல எப்படியாட்டு தள்ளிட்டு நம்ம நிம்மதியா வேற பஸ்ல போகணும். இல்லன்னா சோறு குடுன்னு உயிரை வாங்குவா. சில்பா, ரொம்ப பசிக்கு சில்பா. வீட்ல இருந்து வரும்போது சோறு கொஞ்சம் தானே தந்த. பசியே போவல. எனக்கு ரொம்ப பசிக்கு. சாப்பிட ஏதாவது தாயேன். ஏல சோத்து மூட்டை, வீட்ல இருந்து வரும்போது தானே நல்ல 4 தட்டு பிரியாணி முழுங்கிட்டு வந்தேன். இப்ப வந்த உடனே சோறு கேட்டானா எங்க போக? 4 தட்டு எங்க காணும்? எனக்கு ஒரு 15 தட்டு பிரியாணி கொடுத்திருந்தீங்கன்னா லேசா வயிறு நிறைஞ்சிருக்கும். நீ தான் கொடுக்கவே இல்லை. 15 தட்டு பிரியாணியா? ஒரு மனுஷன் 15 தட்டா திம்மா? ஏ கடவுளே, 15 தட்டு பிரியாணி ஹோட்டல்ல தான் இருக்கும். வேணா போய் தின்னு. ஹோட்டல்காரன் சும்மாவே தரமடைக்கான். துட்டு வேணுங்கா, இல்லைன்னா அடிக்கான். நீ தான் துட்டு தரமடைக்கிய. வேணா துட்டுத்தா, போய் தின்னுட்டு வாரேன். பேசாம இவனுக்கு துட்டை கொடுத்து ஒளிச்சு விட்டுட்டு நாம மட்டும் டூருக்கு போனா என்ன? வேண்டாம், இங்க இருக்கிற ஆட்களை பூரா உயிரை வாங்குவான். அதுக்கு பதிலா நம்ம கையிலே புடிச்சிட்டு போயிருவோம். ஏல சோத்து மூட்டை, நீ போய் இந்த பஸ்ஸுக்குள்ள உட்காரு. நான் போய் உனக்கு நல்ல பிரியாணி வாங்கிட்டு வாரேன். அப்படியா சில்பா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. நீ எவ்வளவு நல்ல பொண்டாட்டி தெரியுமா? நான் நல்ல பொண்டாட்டி நல்ல தீவட்டி தலையா? நீ தான் நல்ல புருஷனா இருக்க மாட்டேக்கே. நான் உனக்கு எந்த தொல்லையாவது கொடுக்கனா? வேலைக்கு நீ போடுற சோறை தின்னுட்டு பேசாம தானே இருக்கேன். சோறு போடலன்னா வீட்டையும் சேர்த்து தின்றுவியே. அதனாலதான் போட்டு தொலைக்க. தெரிஞ்சா சரி, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. பிரியாணி வேண்டாம், இப்ப தானே சாப்பிட்டேன். புரோட்டா, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி அது எல்லாம் வாங்கிட்டு வா. ஐயோ பாவம் சில்பாக்கா, இவனுக்கு சோறு வடிச்சு கொட்டியே அவங்களுக்கு முடியாதே. பாவமெல்லாம் இருக்கு. போறேன். உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் லிஸ்ட் போடு. நான் போய் வாங்கிட்டு வரேன்.
கடையில எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்சல் கட்டி வாங்கிட்டு வந்துரு சில்பா, நான் நல்லா சாப்பிட்டுக்கிடுவேன். அவ்வளவுதானே, நீ பஸ்ஸுக்குள்ள போய் உட்காரு, நான் போய் உடனே வாங்கிட்டு வாரேன். சில்பா, சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே ராத்திரி பஸ்ல உட்காந்து திங்கிறதுக்கு எனக்கு பண்டமும் வாங்கிட்டு வரியா? பண்டமா? என்ன பண்டம் வேணும்? ஒரு 4 கிலோ மிச்சரு, 3 கிலோ முறுக்கு, ஒரு 10 கிலோ சேவு வாங்கிட்டு வரியா? அவ்வளவுதானே, வாங்கிட்டு வரேன். கடைக்காரன் கூட அத்தனை கிலோ போட்டு வச்சிருக்க மாட்டா. நான் போய் எங்கேயாவது அலைஞ்சு தெரிஞ்சு உனக்கு வாங்கிட்டு வந்து தாரேன். பேசாம உட்கார்ந்து தின்னுக்கிட்டு கடை. ரொம்ப நல்ல சில்பா, நான் போய் உள்ள உட்காருது என்ன, சீக்கிரம் வாங்கிட்டு வந்துரு. சரியில்ல சோத்து மூட்டை, வெளியே நிக்காத, உள்ள போய் உட்காரு. ஆரஞ்சு மண்டை என்ன, நான் உள்ள போய் உட்காருதேன். சில்பா எல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே அவளுக்கு தூக்க முடியலன்னா நீங்க தூக்கி கொண்டு வந்து கொடுங்க என்ன. ஆட்டும்பா ஆட்டும், தூக்கிட்டு வந்து தாரேன். சில்பாக்கா, நீங்க பாவம், இப்ப கடையில போய் இதெல்லாம் வாங்கவா போறீங்க? நான் எதுக்குல இதெல்லாம் வாங்க போறேன்? நான் போய் அந்த பஸ்ல உட்கார போறேன். உங்க வீட்டுக்காரு அது வேணும் இது வேணும்னு பெரிய லிஸ்டா போட்டுக்கிட்டு இருந்தாரு, நீங்களும் சரி சரி நீங்க. அவன் கிடக்க தீவட்டி தலையே, அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னா நான் ஏதாவது ஒரு நல்ல பெரிய பேங்க பார்த்து கொள்ளதான் அடிக்கணும். கொள்ளை அடிச்சா கூட அவருக்கு வாங்கி கொடுக்க 2 நாளைக்கு தான் உங்களுக்கு அந்த துட்டு காணும். கரெக்டா சொன்ன ஆரஞ்சு மண்டையா, நான் எங்க என்ன அந்த மனுஷன் கேட்பான், கேட்டான்னா நீ வந்து என்ன சொல்லணும் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும்க்கா, நான் சமாளிச்சுக்கிடுதேன், நீங்க போங்க. கரெக்டா சமாளிச்சுக்கோல. அவன் கேட்கும் போதெல்லாம் இந்த வராக அந்த வராகன்னு ஏதாட்டும் ஒன்று சொல்லி சமாளி. நான் போய் நிம்மதி அந்த பஸ்ல உட்கார்ந்துக்கிடுதே. சரிக்கா போங்க, அந்த பஸ்ல போய் உட்காருங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அவன்கிட்ட. ரொம்ப நன்றி ஆரஞ்சு மண்டையா, நான் போறேன். என்ன கார்த்தி, எல்லாரும் அந்த பஸ்ல இருக்காங்க, என்னைய கொண்டு வந்து இந்த பஸ்ல உட்கார வச்சுட்டே. நான் வேணுக்குன்னே தான் செஞ்ச பிரியா. வேணுக்குனே செஞ்சியா? எதுக்கு? ஆமா, வருஷம் டூருக்கு போகும்போது நீ அவங்க கூட தான் போய் உட்காருவ, உட்காந்துட்டு என்னைய திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஒரே ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அப்பான்னு நீ விளையாண்டுட்டு வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு வருவீங்க, நான் மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்கணும். இந்த வருஷம் மட்டும் என் கூட உட்காந்து பேசவில்லை, அதுக்கு தான் இந்த பஸ் கூட்டிட்டு வந்துட்டேன். நீ செஞ்சது சரியே இல்ல கார்த்தி. ஒரு நாள் ராத்திரி நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து விளையாண்டுட்டு பேசிட்டு வரக்கூடாதா? நீ ஏன் இப்படி பண்ண? நீ என் கூட இருக்கணும்னு நினைச்சேன், அது தப்பா? எங்க அம்மா எல்லாம் அந்த பஸ்ல தானே இருக்காங்க, ஒரு நாளைக்காவது அம்மா கூட இருந்திருப்பேன்ல. சரி வேணா, அந்த பஸ்ஸுக்கு போ, நான் மட்டும் இங்க இருந்துக்கிடுதே. சொன்னோன்னு கோவம் மட்டும் வந்துடும். சரி இருக்கட்டும், இங்கேயே இருக்கேன். அப்படி வா வலிக்கு. சம்மந்தியம்மா, முட்டு வலிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, பரவாயில்லையா இப்போ? என்னத்த பரவாயில்ல சம்மந்தி, கால் வலி குறையவே மடக்கி தினம் கால் வலிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஒரு நல்ல டாக்டரை பார்க்கலாம்ல? டாக்டர்லாம் பார்த்தாச்சு, ஒன்றும் சரிப்பட்டு வர மடக்கி. அவங்களும் தைலத்தெல்லாம் கொடுக்காங்க, நானும் வாங்கி தேய்க்கத்தான் செய்யுதேன், ஒன்றும் சரியாகவும் மடக்கே. பேசாம சித்த வைத்தியரை பார்ப்போமா? சித்த வைத்தியரா? அது யாரு? நம்ம ஊர்ல ஒரு வைத்தியர் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு நாளைக்கு கூட்டு போறேன், சரியா? அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. அப்படியா? சரியாயிருமா? ஆமா சம்மந்தியம்மா, வைத்தியர் கையை வச்சா எல்லாம் சரி பண்ணிடுவாரு, சரியா? நான் கூட்டு போறேன். டூருக்கு போயிட்டு வந்த உடனே சொல்லுங்க, நம்ம 2 பேரும் ஒரு நாளைக்கு போயிட்டு வருவோம். சரி சம்மந்தியம்மா, சொல்லுதே. சம்மந்தி ஐயா, கல்கத்தால இருந்து எப்போ வந்தீங்க? இன்னைக்கு காலையில தான் வந்த சம்மந்தி. வந்த உடனே ஒரே அலைச்சலா இருக்கோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி, டூருக்கு போகணுன்னு ராமு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தான், வேற வரலன்னா சண்டைக்கு வருவான், அதனால தான் கிளம்பி வந்தேன். வியாபாரம்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது சம்மந்தி. முதல்ல நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருந்துச்சுல, இப்போ கடை எல்லாம் லாபத்தில் ஓடுது, அதனால அங்கேருந்து வர மனசு வர மடக்கி பேசாமையும் பொண்டாட்டி அங்கே கூட்டிட்டு போயிடலான்னு பார்க்கேன். இங்கே வேற மருமவா மாசமா இருக்கல்ல, அவளை தனியாக விட்டுட்டு போக முடியாது, அதனால சரி இங்கே கிடக்கட்டும்னு விட்டுட்டேன். உங்க தொழில இந்த ஊருக்கு மாற்ற முடியாதோ? ராமு அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் சம்மந்தி, உங்களுக்கு வேலையெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பேசாம கடையெல்லாம் வித்துட்டு இங்கே வந்துருங்க. எனக்கு தான் மனசு கேட்க மாட்டேக்கி, நம்ம கடை வச்சு பழகிட்டோம் பார்த்தீங்களா, கடையை விட்டுட்டு வர மனசு கேட்க மாட்டேக்கே. ஒய்யாம ஒரே அலைச்சலா இருக்குல்ல, அதுக்கு தான் சொல்லுது. அதுக்கு தான் அங்கேயே ஒரு வீடு எடுத்து தங்கிட்டேன், என்ன செய்ய, வேலையை பார்க்கணும்ல. ஏம்மா, மஞ்சு எப்போ வருவா? லட்சுமி அக்கா அவளை தானே கேட்க, அவங்களும் அந்த பஸ்ல இருக்காங்க. ஏம்மா, நம்மளும் அப்போ அந்த பஸ்ஸில் இருந்திருக்கலாம்ல, மஞ்சு கூட ரேகாக்கா கூட எல்லாம் விளையாண்டுட்டே வந்திருப்பேல்ல. என்ன செய்ய பிள்ளைகளா, தலைவர் இந்த பஸ்ல தான் நம்மள உட்கார சொன்னாரு. ஏம்மா, இந்த பஸ் ஒரே போர் அடிக்குமா. கொஞ்ச நேரம் பொறுங்க பிள்ளைகளா, கொஞ்ச நேரத்துல பஸ் கிளம்பிரும், அதுக்கு பிறகு பேசாம படுத்து தூங்குங்க. காலையில போய் எல்லாரும் ஒண்ணா தானே விளையாட போறீங்க. ஏம்மா, நான் மட்டுமாவது அந்த பஸ்ஸுக்கு போட்டா? சொன்ன கேட்கல, என்ன பஸ்ல இருந்து வெளியே தூக்கி வீசிடுவேன் பிள்ளைகளா, ஒழுங்கு அமைதியா இருங்க. ஏல சோனு, உனக்கு போர் அடிக்கலையா? எனக்கு போர் அடிக்க தான் செய்யுது, நான் என்ன செய்ய? உனக்காட்டு விளையாட மஞ்சு இருக்கா, ரேகா அக்கா இருக்காங்க, எனக்கு யாரு இருக்கா?
அதான் அந்த பயலுகள்லாம் இருக்கானுங்கள்ல, பிரபு, சிவா, பிறகு மணி, அவனுங்கெல்லாம் இருக்கானுங்கள்ல, அவங்க கூட விளையாட வேண்டியதானே? அவனுங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளு, அவனுக்கு கூடயா விளையாட? வேற என்னெல்லாம் செய்ய, அவங்க கூட தானே விளையாண்ட ஆகணும். எங்க அப்பா சரியான ஆளா இருக்காரு. நந்தினி கூட உட்காரலான்னு பார்த்தா இந்த பஸ்ல கொண்டு வந்து விட்டுட்டாரு. வேணுக்குனே செஞ்ச மாதிரில செஞ்சு விட்டுட்டாரு. ராத்திரி பூரா எங்க நான் அங்க இருந்தேன்னா நந்தினி கூட பேசிடுவேணும்னு பயந்துட்டாரு போல. சரி, ராத்திரி மட்டும்தானே, பிறகு காலையில இருந்து நந்தினியை பார்த்துக்கிட்டே தானே இருக்க போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 5 நாளைக்கு நந்தினி கூடயே இருக்கலாம். அவ பேச மாட்டாளே, நம்மளை பார்த்தாலே கோவம்லாம் படுவா. கோவப்பட்டாலும் பரவாயில்ல, நந்தினியை பார்க்காம இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம அமெரிக்காவுக்கு வேற போயிருவோம், 2 வருஷம் ஆகும். எப்படியாட்டும் அவட்ட சொல்லிட்டு நம்ம அவ கூட பேசிடணும். எங்க போன சில்பாவை இன்னும் காணும். வயிறு ரொம்ப பசிக்க. ஏக்கா டோரா மண்டை அக்கா, சாப்பிட எதுவும் வச்சிருக்கீங்களா? என்னது டோரா மண்டையா? எந்த மண்டையா இருந்தா எனக்கு என்னக்கா, சாப்பிட எதுவும் வச்சிருக்கீங்களா? என்ன பார்த்து பேசுங்க, அது என் ஒய்ஃபு. உங்க ஒய்ஃபா இருந்தா எனக்கு என்ன, உங்க பாட்டியா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு சாப்பாடு ஏதாட்டு வேணும். வயிறு ரொம்ப பசிக்கு. என் பொண்டாட்டி ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்க போயிருக்கா. அவ வர்ற வரைக்கும் எனக்கு பசி தாங்க முடியாது. அது வரைக்கும் ஏதாட்டு வச்சிருந்தா தாங்களேன், தின்னுக்கிட்டு இருக்கேன். என்ன நம்ம ஊருக்காரங்களா போயிட்டீங்களேன்னு பார்க்க, பேசாம இருங்க. என்ன சாப்பிடலாம் எதுவும் என்கிட்ட இல்லை, உங்க வேலையை பாருங்க. எதுவும் இல்லையோ? கடையில போய் ஏதாட்டு வாங்கிட்டு வந்து தரீங்களா? என்னது கடையில போய் வாங்கிட்டு வந்து தரணுமா? நான் எதுக்கு உனக்கு வாங்கிட்டு வந்து தரணும்? சாப்பிடத்தானே, வயிறு ரொம்ப பசிக்கல, வாங்கிட்டு வாங்களேன். இல்ல விஜய், இந்த ஆளை என்னன்னு கேளு. என்ன கார்த்தி, என்ன விஷயம்? இந்த ஆளை பாரு விஜய், பிரியாவை பார்த்து டோரா மண்டேங்காரு, என்னைய பார்த்து ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்காரு. ஐயையோ, இவன் சோத்து மூட்டை இல்ல. இவனை யாரு இந்த பஸ்ஸில் விட்டா? சில்பாக்காத இந்த பஸ்ஸில் ஏமாத்தி விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கேன். என்ன பேசாம இருங்க, சில்பாக்கா வந்துருவாங்க. சில்பா சாப்பாடு வாங்க போய் ரொம்ப நேரம் ஆயிட்டு, எனக்கு பசி தாங்க முடியல. எனக்கு இப்ப சாப்பிட ஏதாட்டும் ஒண்ணு வேணும். பஸ் கிளம்பட்டும்னே, அதுக்குள்ள சில்பாக்கா வந்துருவாங்க. சரியா, கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்துக்கோங்க. பொறுக்கணுமா? எனக்கு பசி தாங்க முடியாதே. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல நல்ல சாப்பாடுலாம் கிடைக்கும். இல்ல விஜய், இந்த ஆள்கிட்ட என்ன பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க? இவர் பஸ்ல இருந்து கீழே இறக்கி விடு. இவரு நம்ம சில்பாக்கா புருஷன். எந்த அக்கா புருஷனா இருந்தா எனக்கு என்ன? என் பொண்டாட்டியை கலாய்க்காரு, நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? நான் பாத்துக்கிட்டுதான் கார்த்தி, நீ அமைதியா இரு. இந்த ஆளு ஒரு பிரச்சனைக்கு வரமாட்டாரு. இல்லைன்னா ஏதாட்டும் ஒண்ணு சொல்லி இறக்கி விட்டு போயிருவோம். சரி விஜய், நீ சொல்றியன்ட்டு அமைதியா இருக்கேன். சரியா, நீ போய் உட்காரு, நான் பேசாம இருந்துக்கிட்டேன். இவன்ட்ட எனக்கு என்ன பேச்சு? அதுக்கு தான் முதலே சொன்னேன், எங்க அம்மா இருக்காங்க எங்க அப்பா இருக்காங்க, அங்க போயிருவோன்னு. கேட்டியா நீ? சாரி பிரியா, உன் கூட இருக்கணும்னு நினைச்சேன். பரவாயில்ல கார்த்தி, அதை விடு. நம்ம இப்ப தூங்க தானே போறோம். சரி பிரியா, புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். எதுக்குடா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுதே? எப்பா, ஒரு வழியே யுக பிரச்சனையை தீர்த்து வச்சாச்சு. நம்ம பின்னால போய் உட்கார்ந்து கனவு காணுவோம். என்ன தலைவரே, சௌக்கியமா? சௌக்கியத்துக்கு என்னம்மா குறைச்சல்? எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆள்க சத்தம் ஒண்ணுமே கேட்கல, யாரும் வரல. நாங்க தான் சீக்கிரம் வந்துட்டோமோ? எல்லாரும் வந்தாச்சுமா, வழக்கம் போல நீங்க தான் லேட்டு. சத்தமே இல்லை, எல்லாரும் வந்தாச்சுன்னு சொல்லுதீரு. அத்தை பாட்டி, இது ஏசி பஸ்ஸு, கதவு மூடி இருக்கு பார்த்தீங்களா? சத்தம் கேட்காது. உள்ள போங்க, எல்லாம் கச்சா மூச்சான்னு கத்திட்டு கிடக்கும். அப்படியா? சரி, இந்த வருஷம் 2 பஸ் பிடிச்சிட்டு போல. ஆமா அத்தை பாட்டி, பஸ்ஸு தேவைப்படுது. இருக்கட்டும், 2 பஸ் இருந்தால் தான் நல்லா இருக்கும். நீங்க 2 பஸ் பிடிச்சதுக்கு நான் தொட்டு தர முடியாது. 1500 ரூபா கொடுத்தாச்சு, இதுக்கு மேல ஒத்த பைசா கூட தரமாட்டோம். துட்டு யார் உங்ககிட்ட கேட்டா? நான் 2வது பஸ்ஸு கை காசை போட்டு பிடிச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் யாரும் எதுவும் தர வேண்டாம். எனக்கு தெரியும் தலைவர் டாடி, நீங்க எதுவும் பார்த்தும் பார்க்காம எல்லா ஆட்களுக்கும் எல்லாம் செய்வீங்கன்னு சும்மா கேட்டேன். சரிம்மா, பஸ்ஸில் ஏறி உட்காருங்க. எங்க கூட்டாளிகள் எந்த பஸ்ல இருக்காங்க? லட்சுமி, இளிச்சக்கா, நெடுவாளி எல்லாம் இந்த பஸ்ஸில் தான் இருக்காங்க. அப்ப நாங்களும் இந்த பஸ்ல தான் இருக்கணும். கமான் கைஸ், லெட்ஸ் கோ இன்சைடியா. ஓகேயா? ஏம்மா கேட்க மறந்துட்டேன், அலெக்ஸ் எங்க காணும்? அவன் டூருக்கு வரலையா? அவர் வராமலா? அவரை கூட்டு போகாம நாங்க எப்படி போக முடியும்? பின்னால வாராரு பாருங்க. வாரானா? சரி சரி, நீங்க போய் ஏறி உட்காருங்கம்மா. ஓகே தலைவரே. மாமியாரே, ஃபாலோ மீ. ஏம்மா சிம்ரன், ஆரஞ்சு மண்டையன் அந்த பஸ்ஸில் இருக்காம்மா. அவன் தான் அந்த பஸ்ஸை பார்த்துக்கிட்ட சொல்லியிருக்கேன். நீ அங்கே போகணுன்னா போ, இல்லைன்னா இங்கே இருக்கணும்னா இரு. வேண்டாம் வேண்டாம், நான் அங்கெல்லாம் போல. நான் இந்த பஸ்ல தான் இருக்க போறேன். இங்க தான் ஜாலியா இருக்கும். சரிம்மா, அப்போ உள்ள போய் உட்காரு. என்னப்பா அலெக்ஸு, போர்ட்டர் மாதிரி வார? அப்படித்தான் ஆக்கி விட்டுட்டாளுங்க தலைவரே.
என்னப்பா உன் பொண்டாட்டி ஒரு பைய கையில் வச்சிருக்கா உங்க அம்மா ஒரு பைய கையில் வச்சிருக்காங்க. பிறகு எதுக்கு நீ தலையில இவ்வளோ பைய தூக்கிட்டு வர? நீங்க வேற தலைவரே, என் பொண்டாட்டி கையில் வச்சிருக்கிற கட்டை பையில வெறும் பண்டமும் தண்ணியும் மட்டும்தான் இருக்கு. எங்க அம்மா கையில் வச்சிருக்கிற பையில வெறும் சொற்று மட்டும்தான் இருக்கு. இத்தனை பை எதுக்குப்பா? ஒரு ஆளுக்கு ஒரு பையா? இல்லை தலைவரே, 4 பை என் பொண்டாட்டிக்கு, எங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பை தான். 5 நாளைக்கு போறதுக்கு எதுக்குப்பா 4 பை? சொன்ன எங்க கேக்கா, தூக்கிட்டு வர முடியலன்னு என் தலையில தூக்கி வச்சுட்டு வந்துட்டா. சரிப்பா, புருஷனா போயிட்டா சுமந்து தானே ஆகணும். போய் கொண்டு டிக்கியில போடு. இந்த பைய கொண்டு டிக்கிக்குள்ள போடுறதுக்குள்ள ஏன் டிக்கி போயிரும் போல. பொக்கவாய் தாத்தா மாதிரி ஆயிருவோம் போல. கையில ஒரு கம்பை கொடுத்துருவாளுகளோ. இவளுகெல்லாம் எல்லாரும் குடும்பத்தோட கிடக்காளுக, என்னைய மட்டும் கொண்டு வந்து இப்படி தனியே பிரிச்சு போட்டானே இந்த மனுஷன். சில்பாக்கா, உங்க வீட்டுக்கார கூட்டு வரலையா? நீ வேற வயிற்றுச்சல கலப்பாதடி நேட்டாச்சி. கூட்டு வந்திருக்கேன், அந்த கேருக்கு பையில அந்த பஸ்ல போட்டுட்டேன். உங்களை எப்படி விட்டாரு? விடமாட்டாரே. அவன் எங்க என்னைய விட்டா, நான் தான் ஓடி வந்துட்டேன். சோறு வாங்கிட்டு வரேன்னு போய் சொல்லி ஏமாத்திட்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான், இன்னைக்கு ராத்திரி பூரா அந்த பஸ்ல இருக்கிற ஆளுகளை சோழிய முடிச்சிருவாரே. எப்படியோ போய் தொலையட்டும். இன்னைக்கு ஒரு நாளாவது நான் நிம்மதியா இருக்கணும். அதுவும் சரிதான்க்கா, பேசாம இங்கேயே இருந்துருங்க. எப்பா, ஏசி பஸ் போட்டிருக்காரு, இப்படி குளிருதே. ஆரஞ்சு மண்டையும் கூட ஒண்ணா ஒரே சீட்ல உட்கார வைக்கேன்னு சொன்னாங்க. இங்க வந்த என்னைய பின்னால கொண்டு வந்து கடைசியில போட்டுட்டாங்களே. ராதாக்கா, செல்வி அக்கா, ஆரஞ்சு மண்டையும் எங்க இருக்கா? அவன் கூட உட்கார வைக்கேன்னு சொன்னீங்க. இங்க இருக்கிற கூட்டத்துல இப்ப கொண்டு எப்படிமா அவங்கிட்ட உட்கார வைக்க முடியும்? பேசாம இரு, நாளைக்கு காலையில பாப்போம். நீங்க 2 பேரும் மோசம், ஒரே பொய் பொய்யா சொல்லுதீங்க. என்ன செல்வி, என்ன சொல்லுதா? என்ன வேணுமா? ஆரஞ்சு மண்டையனுக்கு பக்கத்துல போய் உட்காரணுமா? சும்மாவே கிடக்க மாட்டாளோ? ஆரஞ்சு மண்டையன்னா இப்ப எப்படி கொண்டு உட்கார வைக்க முடியும்? அவன் வேற பஸ்ல இல்ல வாரான். 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தி இருக்காங்க. ஆரஞ்சு மண்டையன் இந்த பஸ்லயே வரல, அவன் வேற பஸ்ல வாரான். இங்க வாரான், பக்கத்துல உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. நானும் நம்பி ஏமாந்து டூருக்கு துட்டெல்லாம் கொடுத்துட்டேன். பிள்ளைகளா, அம்மா அப்பா கூட தான் இருக்கணும். எங்கேயும் தனியா போக கூடாது. போன தடவை ஞாபகம் இருக்குல்ல, பேய் வீட்டுக்கு போய் தொலைஞ்சிட்டீங்களே, அதெல்லாம் ஆகக்கூடாது. ஒழுங்கா எங்க கூடயே இருக்கணும், கூடயே வரணும். எல்லாரும் வந்தாச்சாம்மா? பஸ் எடுப்புமா? பஸ் எடுக்கலாம், சீக்கிரம் எடுங்க. பிள்ளைகள் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிறகு மாமியார் வரல, மாமனார் வரல, பஸ் நிறுத்துங்க, போய் கூப்பிடணும்லாம் யாரும் சொல்லக்கூடாது. லட்சுமி, உன்னையத்தான் சொல்லுதாரு. தெரியுது, பேசாம வாங்க. அந்த பஸ் ஃப்ரீயாதாம்மா கிடக்கு. அந்த பஸ்ஸுக்கு யாராட்டும் போகணுன்னா போறீங்களா? விஜய் அந்த பஸ்ல தான் இருக்காரு. நான் தான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். அங்க இருந்தா மாட்டு அவரை பார்த்துக்கிட்டே வரலாம். இங்க இருந்து யாரை பார்க்க? தலைவர் அங்கிள், நான் வேணா அந்த பஸ்ஸுக்கு போயிரட்டா? வேண்டாம்மா, உன் கூட்டாளிகள்லாம் இங்கே தானே இருக்காங்க, நீ இங்கேயே கடை. எப்பா டிரைவர் தம்பி, வண்டி எடுக்கலாம். கோவிந்தா கோவிந்தா. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா.